இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா விளையாடுவது சந்தேகம்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில ஏற்பட்ட காயம் குணமாக நாட்கள் பிடிக்கும்னு தெரிவிக்கப்படுறதால வரும் 22ஆம் தேதி தொடங்கவிருக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அவர் பங்கேற்க மாட்டார்னு சொல்லப்படுது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19 தொடங்கவிருக்கு. அதற்கு முன்பு குணமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்படும்னு தெரிவிக்கிறாங்க. இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக T20 மற்றும் ஒருநாள் தொடரை விளையாடவிருக்காங்க. இந்த தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க இருக்கு. சிட்னி டெஸ்ட் போட்டியோட 3ஆம் நாள் ஆட்டத்தில் பும்ரா பந்து வீசாதது ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிச்சதுன்னு அந்நாட்டு வீரர் உஸ்மான் கவாஜா தெரிவிச்சிருக்கார். ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியோட 3ஆவது நாள் ஆட்டத்தில் தசைப்பிடிப்பு காரணமா பும்ரா விளையாடல. இது குறித்து பேசியிருக்கும் உஸ்மான் கவாஜா, பும்ரா பந்து வீச்சில் பேட்டிங் செய்வது ரொம்பவே கடினம்னு, அவருக்கு காயம் ஏற்பட்டதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு தெரிவிச்சிருக்கார். ஆஸ்திரேலியாவில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறதா இந்திய அணி வீரர் ஜெய்ஸ்வால் தெரிவிச்சிருக்கார். ஆஸ்திரேலியாவில் நடந்த பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் மொத்தமா 391 ரன்களை குவிச்சு அசத்தினர். இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கும் ஜெய்ஸ்வால், ஆஸ்திரேலியாவில் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் இந்திய அணி மறுபடியும் வலிமையா திரும்பி வரும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.